சிவகாசி பட்டாசு ஆலை விபத்தில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் பட்டாசு தொழிலாளர்களுக்கான பயிற்சி மையம் பெயரளவில் மட்டுமே செயல்படுவது புதிய தலைமுறை நடத்திய கள ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் செங்கமலம்பட்டியில் நேர்ந்த பட்டாசு ஆலை விபத்தில் 10 நபர்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பான விசாரணையில் மனித தவறுகளே விபத்திற்கு காரணம் என தெரியவந்தது. அதாவது அதிகளவு வெடிப்பொருட்களை சேமித்து வைத்ததே விபத்துக்கு காரணமானது. இதையடுத்து ஆலைகளின் தொழிலாளர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்படுகிறதா என அறிய புதிய தலைமுறை களத்தில் இறங்கியது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பட்டாசு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் போர்மன்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக உருவாக்கப்பட்ட சிவகாசி தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார பயிற்சி மையத்தில் கள ஆய்வு நடத்தப்பட்டது. ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பயிற்சி மையத்தில் பெரும்பாலும் பட்டாசு ஆலையில் முன் அனுபவம் இல்லாத நபர்களே பணியில் இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினர் பாலசுப்ரமணியனிடம் கேட்டபோது பயிற்சி மையம் வெறும் பெயரளவில் மட்டுமே செயல்பட்டு வருவதாக கூறினார். அப்படி தினசரி கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டா பெரும்பகுதி இல்லை. ஏதோ ஒரு சடங்குக்கு சம்பிரதாயத்துக்காக அவர்கள் அந்த பயிற்சியை கொடுக்குறாங்க. ஒன்று. அதே மாதிரி விபத்துகள் நடப்பதற்கான அடிப்படை காரணமும் எக்ஸ்ப்ளோசிவ் சட்டப்படி பட்டாசு தொழிற்சாலையில் அத்தனை விதிமுறைகள் மீறப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த விபத்துகள் நடக்குது. அதுக்கு விருதுநகர் மாவட்ட பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர் சங்க மாவட்ட தலைவர் தேவாவிடம் பேசிய போது விபத்துகளை தடுக்க மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றஞ்சாட்டினார். வேலைக்கான ஊதியம் என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஊதியமாக இருக்கட்டும் சொன்னோம். பீஸ் ரேட் முறை வேண்டாம். நீங்கள் அதனால தான் தொழிலாளிகள் இவ்வளவு அவசரமாக செய்யணும்னு வருது. நேற்றை கூட அப்படி தான் நடந்துன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அவசரம் வேலை செய்ய சொல்கிறது. எனக்கு இத்தனை கேஷ் வேணும் அப்படின்னு கான்ட்ராக்ட் விடுறது, உள்குத்தகைக்கு விடுறது, இதெல்லாம் ஒரு பெரிய மீறல் இருந்தாலும் அது குறித்து கவலைப்படலை. பட்டாசு தொழில் அதிகமுள்ள விருதுநகர், வெம்பக்கோட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர் உள்ளிட்ட 6 தாலுகாக்களில் தலா ஒரு பயிற்சி மையம் அமைத்தால் விபத்துகளை தவிர்க்கலாம் என்பது தொழிற்சங்கங்களின் வலியுறுத்தலாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர்கள் மணிகண்டன் மற்றும் சுபாஷ்.